ஹலோ ஸ்பிளிட்ஸ் வில்லன்ஸ். ஸ்பிளிட்ஸ் வில்லனோட எக்ஸா ஐம் சோ சாரி, நான் மறந்து போயிட்டேன்ப்பா. ஹர்ட் பண்ணாதப்பா. சரி, இப்போ எக்ஸைல என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்க. என்னென்ன நடந்துட்டு இருக்கு? இங்கேயும் புது புது கனெக்ஷன்ஸ் உருவாயிட்டு இருக்கு. ட்ரூ. ட்வின்னிங்லாம் பண்றாங்க பாருங்க. ராத்திரி தூங்கும் போதே அடுத்த நாள் மார்னிங்க்கு பிளான் பண்ணிக்கிறாங்க. இது பிளான் கிடையாது, நேச்சுரலாவே நடந்திருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா ஐ ஃபீல் காட் சிக்னல் கொடுத்திருக்காரு. சோ நேச்சுரலா உங்க கனெக்ஷன் உருவாயிடுச்சுன்னு அசியூம் பண்ணிக்கலாமா? ஆமா, கனெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சா? என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? சோ தலையெழுத்தோட நூலை நான் சமாளிக்க உங்க எல்லார்கிட்டயும் கொடுத்தேன். அது என்னன்னா, நீங்க தேர்ந்தெடுத்த 3 பேர் இருக்காங்கல்ல, அந்த 3 பேர்ல ஒருத்தர் தான் இப்போ டம்ப் ஆயிருக்காங்க. திக்விஜய் அண்ட் லக்ஷே தே வேர் blank. ஏன்னா அவங்களோட எக்ஸஸை தான் செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் அப்ப திக்விஜயை பார்த்து என்னடா இப்ப சந்தோஷமா இருக்கேன்ற மாதிரி தலையாட்டினேன். So let's find out யார் டம்ப் ஆயிருக்காங்கன்னு. அவங்க இப்போ இங்க வர போறாங்க. ஓ மை காட், எனக்கு மூளையே சுத்தமா வேலை செய்யல. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? யாரும் இங்க இருந்து அங்க போகல, அங்க இருந்து இங்க வராங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணேன், திக்விஜய் ஆளு கண்டிப்பா போகணும், டம்ப் ஆகணும். ஆனா ஒருவேளை இங்க வந்தா அப்ப எனக்கு கண்டிப்பா பெரிய தலைவலி வரும். So just splits villain. யாரோட தலையெழுத்த நீங்க மாத்துனீங்களோ, யார் டம்ப் ஆனாங்களோ அவங்கள கூப்பிடலாம். அந்த நேரத்துல நான் வேற எதுவும் யோசிக்காம ஒண்ணு மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இஷிதா மட்டும் வந்துடவே கூடாதுன்னு. பார்த்தா 10 பேர் நிக்கிறாங்க. ஆனா நான் அதுல ஒரு முகத்தை மட்டும் ஆல்ரெடி பார்த்திருக்கேன். அது யாருன்னா திக்விஜய். இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்னோட பாஸ்ட் முன்னாடி பிரசன்ட்டா இருந்தா திக்விஜய் ஷாக் அடிச்ச மாதிரி நின்னா. அவ்வளவுதான், முடிஞ்சது. ஹாய் गाइस. ஹாய். உங்களுக்கு ஏதாவது புரியுதா? ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? என்னோட எக்ஸ் எதிரில நிக்கிறாரு. எனக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னே புரியல. ஐம் blank. என்ன நடந்துட்டு இருக்குன்னே எனக்கு புரியல. சில புதுமுகம், சில பழைய முகம். பழைய முகமா? அது யாரு? which one? திக்விஜய் தான். நான் அவரோட முகத்தை பார்த்தேன், அது டோட்டலா தொங்கிடுச்சு. Then I got to know, guys, I have to know on my game now because என் கனெக்ஷனோட எக்ஸ் இப்போ வந்துட்டா. அப்புறம் இப்பத்துல இருந்து இது சூடு பிடிக்க போகுது. If you want you can go. போய் ஹாய் சொல்லலாம், பை சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். போய் சொல்லிட்டு வா. போ, கிட்ட போய் கூட சொல்லிட்டு வரலாம். போ. சரி. This is a cool villa. இது ரொம்ப கூலான villa. You can say hi, it's okay. சோ நாங்க போய் திக்விஜய்க்கும் உன்னதிக்கும் நடுவுல ஸ்டைலா நின்னு அந்த நேரத்துல இஷிதாவோட முகத்தை நீங்க பார்க்கணுமே. அவ அப்ப எங்க போய் நின்னானா திக்விஜய்க்கும் உன்னதிக்கும் நடுவுல. ஹாய் சொல்லதா சொன்னாங்க. ஹாய் சொல்லதா சொன்னாங்க. உங்களை டச் பண்ண சொல்லல. ஆமா, உங்களை ஹாய் மட்டும் தான் சொல்ல சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு என்ன தேவையில்லாம டச் பண்ணீங்க? நீங்க தான் வந்து நடுவுல நிக்கிறீங்க. ஏன் இஷ்டம், நான் எங்க வேணாலும் நிக்கலாம். புரிஞ்சுதா? பாரு, ஏன்னா ஆல்ரெடி நான் இங்க நின்னு எல்லாரும் நிக்கறாங்க. இங்க இடம் காலியா இருந்ததனால நான் இங்க நின்னேன். சரி, நீங்க எங்க நிக்கிறீங்க? இது நல்லா இருக்கு, நடுவுல. பாத்தியா? அந்த நேரத்துல எனக்கு பிரெயின் blank ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ பண்ணட்டும்னு நினைச்சேன். நான் என்ன பேசினாலும் சரி, நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி தான். உன்னதியாவா இருக்கட்டும், ஐஷிதாவா இருக்கட்டும், அந்த நேரத்துல நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணவே முடியாது. நான் கூல தானே நிக்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ ஹைப்பர் ஆகாத. நான் உன்ன ஹைப்பர் ஆகல. கொஞ்சம் நான் ஹலோ தானே அமைதியா சொன்னேன். அதுதானே இப்ப சொல்லிட்டு இருந்தேன். ஹலோ. நான் ஹலோ சொல்லிட்டேன்ல. Can I come Now back? go. Yeah, of course, if you want to.